அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜனவரி 3ஆம் தேதி 2025. இன்றைய நாள் ஜனவரி 3ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதம் 19ஆம் திருநாள். அற்புதமான நாள் சொல்லலாம். ஏன்னா சதுர்த்தி திதி எந்த நாளில் வருதோ அந்த நாளில் அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் விநாயகர் வழிபாடு நீங்கள் செஞ்சாலும் சரி, முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அவ்வளோ வலிமையான நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், அதுவும் மகர ராசியில் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். ஸோ இதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் நெய் ஊற்றி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார், செவ்வாய் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும். கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும். பொதுவாகவே ஆண்களுக்கு இந்த நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஏன்னா செவ்வாயோட நட்சத்திரமாக இருந்தாலும் செவ்வாய் வக்கரகதியில் கடகத்தில் நீச்சஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப முக்கியமாக வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில், பிபியில், ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் காக்கக்கூடிய நாள் சொல்லலாம். முருகனை மனசார வழிபாடு பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், வீட்டில் பெரியவங்களுடைய விஷயங்களை கவனமா பார்த்துக்கணும். பிரயாணத்தின் போது கவனமா இருக்கணும். எந்த விஷயத்தையுமே மறந்துடக்கூடாது, தொலைச்சிடக்கூடாது. நண்பர்கள் மூலியமா இந்த நாள் தேவையில்லாத சின்ன சின்ன குடைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. ஆனால் இதில் அதிர்ஷ்டம் என்னென்னா, விட்டு போயிருக்கக்கூடிய பல கான்ட்ராக்ட் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் இன்றைய நாள் பஞ்சாயத்துக்கு வரும். அதெல்லாம் நல்ல விஷயங்கள். எதெல்லாம் பழசு இருக்கோ அதெல்லாம் இன்றைய நாள் மறுபடியும் வந்து சரியாகக்கூடிய அற்புதமான நாள். ஸ்கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள். மிதுன ராசியில் இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இருக்காரு, செவ்வாய் நட்சத்திரம். சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும். ஒரு கோவம் வந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு, நீச்சஸ்தானம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் குடும்பத்தில் சஞ்சலங்கள்லாம் பாருங்கள். அவசரத்தில் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா திரும்பி வாங்க முடியாது. 2ஆம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம். அதே மாதிரி அம்மாவுடைய ஹெல்த்லையுமே கவனம் காக்கக்கூடிய நாள். மனசு லைட்டாக சஞ்சலப்படும், அவ்வளோதான். பெருசாக நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியமான வழிபாடு ஞானாம்பிகா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள் சொல்லலாம். 7ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் அவிட்டம், செவ்வாய். அதுங்க ராசி லக்னத்தில் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று உட்காந்துருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மெயினாக ஆண்கள் கவனமாக இருக்கணும். பெண்கள்னால பிரச்சனை வராது, ஆண்கள்னால தான் பிரச்சனை வரும். அது இன்றைய நாள் எப்போவோ நடந்த விஷயத்தை பற்றி இன்றைய நாள் பேசப்படாது. எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் சந்தோஷத்தை மட்டுமே நீங்கள் செய்யக்கூடிய, சந்தோஷமாக மட்டுமே இருக்கக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். அதுவும் யாரோ கொடுத்த பணம், அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, நிலப்பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க. அதே மாதிரி வீட்டில் எதெல்லாம் ஸ்டவ்வு, கேஸு, சிலிண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அப்பப்போ சரி பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்டைன் பண்ணுற மாதிரி வரும், அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு பண்ணுங்கள், மிகவும் யோகமான வழிபாடாக இருக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசியில் அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் இருக்கணும். மற்றவங்களுக்காக நான் போய் பறிஞ்சு பேசுகிறேன், அந்த இடத்துல அநியாயம் நடக்குதுன்னா நான் அப்படியே கொந்தளிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தயவுசெய்து பேசக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய், அது உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வக்கரம் பெற்று நீச்சம் பெற்றிருக்கு. ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸில் எந்த அளவுக்கு தூரமாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எந்த ஒரு போலீஸு கேஸு, வம்பு தும்பு வழக்காக இருந்தாலும் 2 நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருங்க, அவ்வளோதான். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நினைத்தது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசியில் இது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூடான விஷயங்களை ஹேண்டில் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும். ஏன்னா லக்னமில் ராசிலேயே கேத்து உட்காந்துருக்கு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்கு, நின்ற நட்சத்திரம் செவ்வாய். அவர் எங்கேன்னா கடகத்தில் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கார். இந்த நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உடம்பு ஹீட் அதிகரிக்கும், சின்னதாக ஒரு டிப்ரெஷன் மாதிரி வரும். டிப்ரெஷனுக்கான ஒரே தீர்வு என்ன தெரியுமா? சூரிய நமஸ்காரம் செய்வது. எந்திரிச்சொன்னா ஆதித்யாய நமஹா அப்படின்னு போய் ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிங்கன்னா போகிறோம். உடம்பு மட்டும் கிடையாது, மனசுமே ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். டிப்ரெஷனுக்கு அப்போ வந்தாலும் சரி ஒன்றும் நடக்காது.
ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, அப்பா அம்மா கிட்ட நல்ல அந்யோன்யத்தை காப்பது, குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுப்பது, கோபத்தையும் விரக்தியும் குழந்தைகள் மேலே திணிக்காமல் இருப்பது இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு கட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் தொடர்பு பெறுகிறார். சந்திர மங்கள யோகமாக இருந்தாலும் இந்த இடத்துல செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு நீச்சமும் கொடுத்துருக்காரு. ஸோ பேசிக்கலாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறது தான் பெட்டர். டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள்னால பிரச்சனை வரலாம். அதுவும் வீடு, நிலப்புறங்கள், வாகனங்கள், வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சூடான விஷயங்கள், அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபத்தினால் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துடக்கூடாது. சந்தோஷமாக இருக்கும்பொழுது தாராளமாக வாரி வழங்கக்கூடாது. ரெண்டுத்தையும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்றும் இல்லை, மனசு தான் பிரச்சனை. எல்லாத்துக்கும் காரணம் மனசு தான். நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா நல்லா இருக்கும், சரியா இல்லைன்னு நினைக்கலாம் சரியா இல்லை. இன்றைய நாள் நன்னா இருக்குன்னு நினைங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. ஏன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு சூப்பர் நட்சத்திரம், அதில் டவுட்டே கிடையாது. ஒரு வேகம் கொடுக்கும். ஆனால் அந்த வேகம் என்னன்னா தப்பான வேகமாக இருக்கக்கூடாது. ராங் சைடில் போனால் என்ன அர்த்தம்? நீங்கள் வண்டி எல்லாரும் போகக்கூடிய ரூட்டில் போகணும், நீங்கள் ஒன் வேல ஃபாஸ்ட்டாக போவேன்னு சொன்னால் விட்டுருவாங்களா? அந்த மாதிரி தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியுது. அதனால் இன்றைய நாள் கரெக்டாக உங்கள் பாதையை நீங்கள் கவனம் காக்கக்கூடிய நாள். அவ்வளோதான். எந்த பாதை, என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும். இதை மட்டும் பாருங்கள், பெரிய ஒரு பாதிப்பு கூடியாது. நர்த்தன விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள். இந்த மாதிரி நாட்களில் எங்கெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ வரலையோ அது கேட்டிங்கன்னா வரும். கடல் கடந்து போகணும்னா இந்த நாள் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடி வரும். ஆல்ரெடி அப்ளை பண்ணி அது ரிஜெக்ட் ஆகிடுதுன்னா அங்கேருந்து மறுபடியும் கால் வரும். நிறைய பேர் ரிப்போர்ட்லாம் எடுத்திங்கன்னா ஃபால்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கும். அது இந்த நாள் போய் செக் பண்ணி ரிப்போர்ட் ஃபால்ஸு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தெரியும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தனுசுக்கு மட்டும் நடக்கும். குடும்பத்துலேயுமே சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி உங்களை கார்னர் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இந்த நாள் சரியாக போயிடும். மிகப்பெரிய ஏற்றங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த நாள் கண்டிப்பாக முடியும். வாழ்க்கை துணையோட ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிபியில் கவனமாக இருக்கணும். பிளட் சுகரில் கவனமாக இருக்கணும். முக்கியமான முடிவுகள் எது எடுத்தாலும் வாழ்க்கையோடைய விஷயத்தை புரிஞ்சுண்டு இருக்கிற சூழ்நிலையை அறிந்து அதுக்கப்புறம் முடிவு எடுக்கணும். டக்குன்னு எடுத்தோமா கவுத்தமான்னு பண்ணக்கூடாது. இன்றைய நாள் எல்லாமே வேகம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. விவசாயிகளுக்கு தண்ணீர் பிரச்சனை ஓரளவுக்கு தீரக்கூடிய வாய்ப்பாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசியில் இது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பிரயாணங்கள் இன்றைய நாள் தள்ளி போகலாம். ஒரு சில பேருக்கு மெடிசன் எடுக்காமல் தள்ளி போட்டுருந்தீங்க, தயவுசெய்து இன்றைய நாள் மெடிசன் எடுக்கிற மாதிரி வரும். நிறைய பேருக்கு கை கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு மன நிம்மதிங்கிறது கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒன்று தான், இன்றைய நாள் மன நிம்மதி வேணுன்னா நல்லா வாக் பண்ணுங்கள், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மிகவும் வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் நிறைய பேருக்கு இருப்பது. ரொம்ப முக்கியமாக சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு இருக்குது. ஆதி சங்கரர் அருளிய அந்த ஒரு சுப்பிரமணிய புஜங்கத்தை நீங்கள் படிக்கலாம். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் இவ்வளோ நாள் காத்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாக, ஒரு ஆணின் மூலியமாக ஒரு தகவல் வரும். அந்த தகவல் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லைன்னா பொய் தகவலாக இருக்கலாம். அதை நம்பி எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மெயினாக நண்பர்களாகட்டும், சகோதர சகோதரிகளாகட்டும், எனி மேல் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஆணாக இருந்தாலும் இப்படிலாம் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா, ஆண்களுக்கே ஆண் பேசினாலும் சரி, பெண்களுக்கு ஆண் பேசினாலும் சரி, இந்த நாள் தகவலில் ஒரு கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரேஜாக தான் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் பெட்டர். அனைவருக்கும் இந்த நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க, நல்ல ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோட நீங்கள் நன்னா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணுகுண்வந்து. ததாஸ்து. நன்றி.